நீங்க தூங்குறீங்க, உலகம் அமைதியா இருக்கு. ஆனா உங்க மூளை தூங்கல. அது வேலை செய்கிறது. அது உருவாக்குவது காட்சிகள், முகங்கள், நினைவுகள், பயம், சந்தோஷம். அதுதான் கனவு. நாம் அனைவரும் இதை உணர்ந்திருக்கிறோம். ஆனால் நமக்குள் இன்னும் விடை தெரியாமல் இருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, கனவு ஏன் வருகின்றது? எப்போ வரும்? அது ரேண்டமா இல்லை மூளையின் திட்டமிட்ட வேலையா? இன்று இந்த வீடியோவில் கனவுக்கு பின்னால் இருக்கும் பிரெயின் சயின்ஸ் சொல்ற உண்மையான காரணத்தினை தெரிந்து கொள்வோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். புதிதாக பார்க்கும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கனவு என்பது பிரெயின்ல நடக்கும் ஒரு கிளீனிங் ப்ராசஸ். நாள் முழுக்க என்ன நடக்குது? சிலர் உங்களை காயப்படுத்துறாங்க, சிலர் பாராட்டுறாங்க, சோஷியல் மீடியா பாக்குறீங்க, ஸ்ட்ரெஸ், ஃபியர், ஆசைகள் இதெல்லாம் உங்க பிரெயின்ல சேவ் ஆகுது. நீங்க தூங்கும் பொழுது உடல் ஓய்வு எடுக்குது, ஆனா மூளை டாட்டா ப்ராசஸ் பண்ணுது. அன்னெசரி எமோஷனல் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுது. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது பிரெயின் இமேஜஸை கிரியேட் பண்ணுது. அதுதான் கனவாக வெளிப்படுகிறது. கனவு எப்போ வரும்னா, நாம் இரவில் தூங்குகிறோம். தூக்கத்தின் ஃப்ளோ இரவு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்காது. அது ஒரு சைக்கிள் சிஸ்டம். லைட் ஸ்லீப், டீப் ஸ்லீப், ரெம் என்று 3 சைக்கிள்ல நடைபெறும். ஒவ்வொரு சைக்கிளும் சுமார் 90 நிமிடம். ஒரு இரவில் 4 முதல் 5 சைக்கிள்கள் வரும். லைட் ஸ்லீப்னா அது ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ். நீங்க விழிப்பிலிருந்து தூக்கத்திற்கு ஷிஃப்ட் ஆகிற நேரம். இங்க என்ன நடக்குதுன்னா, பிரெயின் வேவ்ஸ் ஸ்லோவாக ஆரம்பிக்கும், பாடி டெம்பரேச்சர் குறையும், ஹார்ட் ரேட் ஸ்லோவாகும், மசில் ரிலாக்ஸ் ஆகும். இந்த நேரத்துல யாராவது உங்களை அழைத்தா நீங்க நான் இன்னும் தூங்கலைன்னு சொல்லலாம். ஆனா உண்மையில் பிரெயின் தூக்கத்திற்கு ஷிஃப்ட் ஆகி கொண்டிருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா டீப் ஸ்லீப். இது பாடி ரிப்பேர் ஸ்டேஜ். இதுல என்ன நடக்குதுன்னா, பிரெயின் வேவ்ஸ் மிகவும் ஸ்லோ ஆகுது, growth ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், டிஷ்யூ ரிப்பேர், இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் ஆகிற நேரம். டீப் ஸ்லீப் இல்லைன்னா உடல் சோர்வு, பலவீனம், மசில் ரிகவரி ஸ்லோ ஆயிடும். முக்கியமாக ஜிம் போகிறவர்களுக்கு டீப் ஸ்லீப் அவசியம். மூன்றாவது ஸ்டேஜ் ரெம். ரெம்னா ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். இது எமோஷனல் மற்றும் மென்டல் ரிப்பேர் ஆகும் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னா, பிரெயின் ஆக்டிவிட்டி ஆல்மோஸ்ட் விழித்திருக்கும் நிலை, ஐஸ் ஃபாஸ்டா மூவ் ஆகும், தெளிவான கனவுகள் வரும் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல மூளை மெமரி எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்குது, எமோஷனல் பெயின் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுது மற்றும் கிரியேட்டிவிட்டி பில்ட் ஆகுது. ஒரு சைக்கிள் இப்படித்தான். லைட் ஸ்லீப், அதற்கப்புறம் டீப் ஸ்லீப், நெக்ஸ்ட் ரெம், மீண்டும் ரிப்பீட் ஆகும் இந்த ஸ்டேஜ். ஆனா ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, முதல் சைக்கிள்ல ரெம் ஷார்ட், டீப் ஸ்லீப் அதிகம். அடுத்த சைக்கிள்ல டீப் ஸ்லீப் குறையும், ரெம் டியூரேஷன் அதிகரிக்கும். அதனால் தான் விடியற்காலை 4 முதல் 6 மணி நேரத்தில் வரும் கனவு நமக்கு கிளியராக நினைவில் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, லைட் ஸ்லீப் டோர் க்ளோஸ், டீப் ஸ்லீப்னா பாடி ரிப்பேர், ரெம்னா மைண்ட் ரிப்பேர். உடலுக்கு டீப் ஸ்லீப் தேவை, மனதுக்கு ரெம் தேவை. ரெம் டிஸ்டர்ப் ஆனா மூட் ஸ்விங், ஃபோக்கஸ் குறைவு, இரிட்டேஷன் உருவாகும். அதனால டிஸ்டர்ப் இல்லாத ஆழ்ந்த உறக்கம் கண்டிப்பாக வேண்டும். கனவு ரேண்டம் இல்ல, அது உங்க பிரெயினின் மெயின்டெனன்ஸ் டைம். தூக்கம் உடலை ஓய்வடைய வைக்கும், கனவு மனதினை சமநிலைப்படுத்தும். இந்த வீடியோவில் கனவுனா என்ன, அது ஏன் வருகிறது என்பதை பார்த்தோம். இப்பொழுது உங்களுக்குள் சில கேள்விகள் எழும். என்னன்னா, கனவுகள் ஓகே, பட் எனக்கு மட்டும் ஏன் கெட்ட கெட்ட கனவுகள் வருகிறது? சிலருக்கு கனவுல பறக்கிற மாதிரியும், சிலருக்கு இறந்தவர்களிடம் பேசுற மாதிரியும் ஒரே கனவு திரும்ப திரும்ப வரும். ஏன் இப்படி வருகின்றது? இதற்கு பின்னால் இருக்கும் உண்மை என்னன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது போன்ற உடல், மனம் மற்றும் உணர்ச்சிகளுக்கு பின்னால் இருக்கும் உண்மைகளை தெரிந்து கொள்ளும் வீடியோக்களுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.